சுவிசேஷகராக பிரைஸ் லார்ட் பிரதர். வார்த்தை கொடுக்க முடியாத நம்ம பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நாம் ஒரு விசை அவருடைய சமூகத்துல நம்முடைய சரீரத்தை, ஆவியை, ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க போகிறோம். தெய்வ ஜனமே, நம்மை சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் சம்பாதித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே நாம் அவருக்காக இரத்தம் சிந்தத்தக்கதாக சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். ஷதரபாலை கதரபா ஷதரபா. தேவ ஜனமே, சாதாரண உலக பொருளுக்காக கர்த்தரை மறுதலிக்க கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவோ வரப்போகிறது. ஒரு தண்ணீருக்காக கர்த்தரை மறுதலிக்க போகிறவர்கள் வருகிறது. ஒரு அப்பத்திற்காக மறுதலிக்க போகிற காலங்கள் வரப்போகிறது. இந்த நேரத்துல நமக்கு இரத்தத்தை சிந்தின கர்த்தருக்காக நாமும் இரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நம் யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் இந்த உலகத்திலே நீங்கள் இழந்து போன ஹல்லேலூயா கிருபைகள், இழந்து போன தரிசனம், இழந்து போன அழைப்பு, இழந்து போன வைராக்கியம், இழந்து போன ஆதி அன்பை கொடுப்பதற்காக ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரிகதனம ஷதரபலமா. ஒரு சிலரை ஹல்லேலூயா சாத்தான் உலகத்தோடு கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாரத்தோடு கட்டப்பட்டிருக்கிறாயா? கடன் பிரச்சனையினாலே கட்டப்பட்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா. வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறாயா? பயத்தின் ஆவி இப்பொழுது உன்னை விட்டு போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பல காரியங்களை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். இரவு நேரத்துல உனக்கு தூக்கம் வரவில்லை. ஷதரபல அக்காதனம். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அப்படியே தலையே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் குழம்பி போகிறது. எல்லா விதமான கட்டுகளும் இன்னைக்கு ஆவியானவர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நமக்கு ரத்தம் சிந்தினவருக்கு நாம் பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல ஹல்லேலூயா ஆவலோடு கூட வந்திருக்கிறார். என்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆயத்தப்படுங்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இடங்கள்ல போய் பேசினாலும் ஜனங்கள் ஹல்லேலூயா தேவ ஜனமே கர்த்தரை ஹல்லேலூயா அவரிடத்திலிருந்து இன்னும் என்ன கிடைக்கும் என்கிற கூட்டத்தை பார்த்து நான் மிகவும் நொந்து போய்விட்டேன். எனக்கு எப்படி இருந்தால் இயேசுவுக்கு எப்படி இருக்கும்? பரலோகத்துக்கு எப்படி இருக்கும்? தேவ ஜனமே, அவரை கொடுத்த பிதாவுக்கு எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு பூமியை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வீட்டை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்று முதல் அவருக்காக உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் ஓட உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலே அநேக இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். அதுக்கு பின்பதாக சரித்திரத்தை நீங்கள் படித்தால் ஏராளமான இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வெளியே சிலருடைய சாட்சிகள் எல்லாம் வரவே இல்லை. இந்தியாவிலே, வட இந்தியாவிலே பிரியமானவர்களே மரித்தவர்கள் ஏராளமான பேர், அடிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர். அதெல்லாம் பெயர் கூட வெளியே வராமல் தேவ ஜனமே, அதெல்லாம் பிரியமானவர்களே இந்த துஷ்ட மனுஷர்களால், பேலியாளின் மக்களால் அது அப்படியே மூடப்பட்டது. ஆனால் பரலோகத்திற்கு தெரியாத காரியம் கிடையாது. தேவ ஜனமே, அருமையான மிஷனரி ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஹல்லேலூயா எப்படியாக ஹல்லேலூயா உயிரோடு எரிக்கப்பட்டார். தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் எப்படி எரிக்கப்பட்டார்கள். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்திய மண்ணிலே நடந்த காரியங்கள். எத்தனையோ மிஷனரிகளை கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
இந்திய தேசத்துக்காய் கர்த்தர் மிகவும் பரிதபிக்கிறார். இந்திய தேசத்தை மீட்கும்படியாக தேவ ஜனமே, ஏன் இந்தியாவை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்? மற்ற நாடுகள் எல்லாம் பெருமையோடு இருக்கிறது. தேவ ஜனமே, இந்தியாவிலே பெருமை கிடையாது. இந்தியாவிலே ஏழை ஜனங்கள், எளிய ஜனங்கள், பாமர ஜனங்கள், ஹல்லேலூயா, அவர்கள் உண்மையான தேவன் யாரென்றே தெரியவில்லை. மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார். மற்ற நாடுகள், மற்ற தேசங்கள் எல்லாரும் பிரியமானவர்களே, இந்தியாவிலே விக்கிரக ஆராதனை இருந்தாலும் அவர்கள் இயேசுவை கனப்படுத்துகிற ஒரு கூட்டத்தார். ஹல்லேலூயா, இயேசுவை ஹல்லேலூயா பிரியமானவர்களே நேரடியாக எதிர்க்காதவர்கள். ஆனால் அதை சைனாவில பார்க்க முடியாது. இந்த பிரியமானவர்களை நேபாளில பார்க்க முடியாது. மற்ற காரியங்களை மற்ற இடங்கள்ல பார்க்க முடியாது. புத்திஸ்ட் இருக்கிற இடங்கள்லாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புத்த இடங்கள் எல்லாம் புத்தனை வழங்குகிறவர்கள் எல்லாரும் மிகவும் வைராக்கியமா இயேசுவை வெறுப்பார்கள். ஆனால் அதில் எவ்வளவு விக்கிரகங்கள் இந்தியாவிலே பிரியமானவர்களே தொழுகை செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஜனங்கள் இயேசுவிடத்திலே எளிதாக வரக்கூடிய அளவுக்கு இயேசுவை எதிர்க்காதவர்கள். ஒருமுறை சகோதரன் தினகரன் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் அங்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வியாதி படுக்கையில் இருக்கும் போது சந்தித்தார். அவரோடு கூட பேசினார். இயேசு அவரை உற்சாகப்படுத்தி அவரை பலப்படுத்தி ஹல்லேலூயா பரலோகத்திலே சில காரியங்களை காண்பித்து அவரை திரும்ப பூமிக்கு அனுப்பினார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, உனக்கு ஒரு நபரை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்ன போது இயேசுவுக்கு அருகிலே உடனே சாது சுந்தர் சிங் அவர் தோன்றினார். இந்திய தேசத்தினுடைய இரண்டாவது அப்போஸ்தலன். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. ஆகவே இந்திய தேசத்திலே வந்த உண்மையான பரிசுத்தவான்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை சொன்னால் உங்களை ஹல்லேலூயா நீங்கள் என்னை எதிர்ப்பீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, he is not from the Holy Spirit. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல. தெய்வ ஜனமே, அவர் கடைசி வரைக்கும் கத்தோலிக்கர்கள் மத்தியிலே இருந்து கத்தோலிக்கர்களுக்காகவே ஊழியம் செய்து கத்தோலிக்க சபையிலே மரித்து அதே சபையிலே அவரை வைக்கப்பட்டிருக்கிறார். கோவால வைக்கப்பட்டிருக்கிறார். மும்பையிலும் அவருடைய ஆலயங்கள் இருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன்? வந்த பரிசுத்தவான்களை நாம் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஹல்லேலூயா, செயின்ட் பிரான்சிஸ் சேவியரை குறித்து பல காரியங்களுக்கு அவருடைய ஃபீஸ்ட் என்று சொல்லிலாம் அவரை தெய்வமாக வணங்குகிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதன் மத்தியிலே அந்த நாட்களிலே அவருக்கு பின்பதாக வந்த இந்தியாவிலே சாது சுந்தர் சிங் ஒரு சீக்கிய குடும்பத்திலே பிறந்தவர். அவரை அவர் பரலோகத்திலே பார்த்தார். அப்பொழுது அவர் சாது சுந்தர் சிங் இயேசு கிறிஸ்து அவரை பேச அனுமதித்த போது அவர் சகோதரன் தினத்திலே பேசினார். மை சன், ஹல்லேலூயா, டூ த மினிஸ்ட்ரி. நீ என்கரேஜ் ஆகி நீ உன்னை ஹல்லேலூயா உற்சாகப்படுத்தி கொண்டு ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். ரெண்டே வார்த்தைகள் தான். இரண்டாவது வார்த்தை, ஐ லவ் மை பாரத். நான் இந்தியாவை நேசிக்கிறேன், நான் பாரதத்தை நேசிக்கிறேன். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அவரும் ஒருவேளை இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக அவர் திபெத்துக்கு போகிறேன் என்று சொன்னவர் அதுக்கு பின்பதாக யாருமே அவர்களை பார்க்கவில்லை. ஒருவேளை கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அவர் உயிரோடு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் இரத்த சாட்சிகள் என்று சொல்லும் போது வேதாகமத்திலே ஏராளமான ஹல்லேலூயா இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விட வேற இரத்த சாட்சி நாம் அதிகமாக யாரையும் பேச முடியாது. தெய்வ ஜனமே, இயேசுவையே யூதர்கள் ஹல்லேலூயா பிரதான ஆசாரியர்கள் கொல்லுவார்கள் என்று சொன்னால் நம்மை எவ்வளவு அதிகமாக அவர்கள் சேதப்படுத்துவதற்கு துடித்துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமி முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு புதிய வைராக்கியம், ஒரு புதிய அர்ப்பணிப்பு, ஒரு புதிய ஹல்லேலூயா தேவ ஜனமே மனத்தாழ்மை, இதோடு கூட நீங்கள் கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும்படியாக இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் சில காரியங்களை சொல்லி பின்பு புதிய ஏற்பாட்டிலே நம்ம முடித்து ஜெபிக்கலாம். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Genesis chapter 4. அதிலே 2வது வசனம்,
பின்பு அவனுடைய சகோதரன் ஆகிய ஆபேலை ஏவாள் பெற்றாள். முதல் சகோதரன் காயின், முதல் மகன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் மகன் காயின். அந்த காயினுடைய சகோதரன், இளைய சகோதரன், செகண்ட் சன் ஆஃப் ஆடம், அவனுடைய பெயர் ஏபெல். பிரியமானவர்களே, ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். தேவ ஜனமே, ஆடுகளை மேய்க்கிறதுக்கும் நிலத்தை பயிரிடுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நிலத்தை எப்பொழுது கர்த்தர் பயிரிட சொன்னார்? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவத்தை அவர்கள் செய்த போது, பாவத்திலே கீழ்ப்படியாமல் இந்த பாவத்திலே விழுந்த போது, நீ நிலத்தை உன் வேர்வை சிந்தி நீ வேலை செய்ய வேண்டும் என்று நிலத்தை ஹல்லேலூயா பயிரிடுவதற்கு கர்த்தர் அங்கு ஒரு, பிரியமானவர்களே, ஒரு சிக்ஷையையும், ஒருவேளை அது சாபம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஏனால் கர்த்தர் சபித்த பூமியிலே அவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிலத்தின் கனியை, ஹல்லேலூயா, நிலத்தை பயிரிடுகிறவனாக அவன் மாறினான். ஆனால் பிரியமானவர்களே, நிலத்தை பயிரிடுகிறது ஆதாமும் ஏவலும் மாத்திரம் பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் பூமியானது தன்னுடைய பலனை தந்திருக்கும். ஆனால் பாவம் செய்தபடினாலே இன்றைக்கும் கூட நம்மில் அநேகர் தேவ சமூகத்தை விட்டு தூரமாக போகும்போது, பிரியமானவர்களே, கடினமான நேரங்கள், நெருக்கத்தின் போராட்டத்தின் நேரங்கள் வருவதற்கு காரணம், ஹல்லேலூயா, கர்த்தர் சபித்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, மனுஷர்களுக்கு கர்த்தர் 2 அழைப்பை வைத்திருக்கிறார். ஒன்று ஆடுகளை மேய்க்கிற அழைப்பு, இன்னொன்று மனிதனாக தெரிந்து கொள்ளுகிற பயிரிடுகிற அழைப்பு. தெய்வ ஜனமே, கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதித்து அதில் எல்லா ஜீவராசிகளையும், அதில் எல்லா விதமான கனிகளையும் விருட்சங்களையும் ஹல்லேலூயா ஏற்கனவே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். பூமியானது, அதன் பூண்டானது, பிரியமானவர்களே, அதன் பயிரானது தானாகவே வளரும்படியாக தான் ஆரம்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அது ஆதாம் மூலமாகவும் ஏவாள் மூலமாகவும் அது சாபத்திற்குள்ளான போது கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு ஹல்லேலூயா எடுத்து அவர்களை வெளியே அனுப்பினார். எப்பொழுது அனுப்புகிறார்? 3ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, பின்பு தேவனாகிய கர்த்தர் 22ஆம் வசனம், இதோ மனுஷன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவனை எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த புதிதாக ஒரு வேலையை கர்த்தர் அங்கு உருவாக்குகிறார். பண்படுத்த தோற்றத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அப்பொழுது இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையும் தீமையும் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். ஆனால் பெரும்பாலான மனுஷர்கள், பெரும்பாலான பிரியமானவர்களை, இந்த பூமியிலே வாழ்ந்த மனுஷர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இனிமேல் வாழப்போகிறவர்கள் இந்த காயினை போல ஹல்லேலூயா தேவனுக்கு சவாலாக, பிரியமானவர்களே, கடினமான, அவர் எதிலே நீ கடினமாய் வேலை செய்ய வேண்டும், வேர்வை சிந்த வேண்டும் என்று சொன்னாரோ அந்த காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். தெய்வ ஜனமே, நன்மை செய்தால் மேன்மை, தீமை செய்தால் அநேக போராட்டங்கள், எதிர்ப்புகள் நமக்கு வருகிறது. உலகத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் வருகிறது. இன்றைக்கு இந்த 2 பேர்ல ஹல்லேலூயா ஒருவன் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். இதோடைய அர்த்தம் என்ன? அப்ப நம்ம வேலைக்கு போக கூடாதா என்று நீங்க சொல்லி கேட்கலாம். இது ஆவிக்குரிய அர்த்தம் அது அல்ல. தேவ ஜனமே, ஹல்லேலூயா, இது ஆவிக்குரிய அர்த்தம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற, கர்த்தருடைய ஜனங்களை விசாரிக்கிற, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கென்று பிரியமானவர்களே எழும்புகிற ஒரு காரியம் தான் இந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு ஊழியம். இந்த ஆடுகளை மேய்க்கிறவனாக
ஹல்லேலூயா, ஆபேல் மாறினான். ஹல்லேலூயா, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக மாறினான். இந்த 2 பேரும் பிரியமானவர்களே தங்களுக்கென்று தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய பாதைகளை தெரிந்து கொண்டார்கள். 3ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவன்தான் முதலாக காயின் தான் கொண்டு வருகிறான். அந்த காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வருகிறான். கொண்டு வரும் பொழுது அதை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4ஆம் வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏனென்றால் இது கர்த்தர் சபித்த பூமியிலிருந்து வரவில்லை, பயிரிடப்படுகிறது. மண்ணை பண்படுத்தும்படியாக அந்த வேலையை கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கவே இல்லை. ஆண்டு கொள்ளுங்கள், இதை முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள், கட்டளையிடுங்கள். என்னை போலவே வார்த்தையினாலே நீங்கள் எல்லாவற்றையும் காண முடியும், நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியும். சமுத்திரத்தின் மச்சங்களையும் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும் என்றுதான் நினைக்கிறார். ஆனால் அதில் இருந்து எழுந்த போது நீங்களே வேலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த பாரத்தை காயினை போல சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், காயினை போல இந்த வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு ஆபேலை போல விடுவிக்கப்படும்படியாய், ஆபேலை போல கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபேல் தன்னுடைய மந்தையிலே தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றையும் கொண்டு வந்தான். கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். ஆபேல் என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூச்சு, பிரெத். ஹல்லேலூயா. எப்படி ஒரு சுவாச காற்று என்ற அர்த்தம், இல்லை என்றால் வேப்பர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் கர்த்தருடைய சாயலா இருக்கிறோம், கர்த்தருடைய சுவாச காற்றா இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்கள்ல நாம் சிறுகவும், ஹல்லேலூயா, கர்த்தர் பெருகவும் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன், ஹல்லேலூயா, ஒரு வேப்பரை போல, எப்படி ஒரு 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 உஷ்ணமான ஒரு தண்ணீரை மூடி வைத்தால் அதில் எப்படி பனித்துளிகள் போல சின்ன 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 துளிகள் இருக்கிறதோ, அது போல இந்த, ஹல்லேலூயா, தேவ ஜனமே, இந்த ஆபேல், ஹல்லேலூயா, காலையிலே தோன்றி மாலையிலே மறைகிற ஒரு ஒரு பிள்ளையை போல அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இந்த காயின் தேவனுடைய சுவாச காற்றாக இருக்கிறான். இந்த ஆபேல் சுவாச காற்றாக இருக்கிறான். ஆனால் காயின் கொண்டு வந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. எதனால் அங்கீகரிக்கவில்லை? பிரியமானவர்களே, கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக கொடுத்த, உங்களுக்கும் எனக்கும் நிறைய காரியங்களை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதை இன்றைக்கும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் பயமில்லாமல், இன்றைக்கு நீங்கள் விடுதலையோடு வாழ முடியும் தேவ ஜனம். ஆனால் நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை தான் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை நாம் பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த காயினின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது என்ன நடக்கிறது? 5ஆம் வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. ஏன் வேறுபட்டது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் முதல் மகன். 2வது பிந்தி வந்தவனுடைய காணிக்கையும் அவனுடைய தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவன் முந்தி வந்தவன். இந்த ஆவிக்குரிய உலகத்துல நமக்கு சீனியராக நிறைய பேர் இருக்கலாம், நமக்கு ஜூனியராக நிறைய பேர் இருக்கலாம். நமக்கு பிந்தி வருகிறவர்களை பார்த்து நம் பொறாமையோ எரிச்சலோ அடையக்கூடாது. ஹல்லேலூயா. அதைதான் வேதாகமம் முழுவதுமே வந்து கொண்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, சவுல் முந்தி ராஜாவாக மாறினான், பிந்தி தாவீது மாறப்போகிறான் என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. ஏனென்றால் இஸ்ரவேலருடைய எல்லாருடைய பிரியமானவர்களே
ஹல்லேலூயா, நம்பிக்கையும் எல்லாருடைய அன்பையும் தாவீது பெற்றிருந்தான். ஆகவே தாவீது எழும்ப போகிறான் என்று தெரிந்தவுடன் சவுல் தாவீதை காய்மார்க்கமாய் பகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது? தேவ ஜனமே, முதல் ஆரம்பமே கர்த்தர் எதையெல்லாம் மனுஷனுக்கு ஆளுகை செய்ய கொடுத்தாரோ அதையெல்லாம் இழந்து போன ஒரு காரியத்தை, ஹல்லேலூயா, அதுக்கு பின்பதாக ஆளுகை செய்ய வேண்டியவன் மண்ணை பண்படுத்தும்படியாக வெளியே அனுப்பிவிட்டார். அந்த வேலையை அவன் தெரிந்து கொண்டான். தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தரிடத்திலே நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே, ஒருவேளை நான் மண்ணை பண்படுத்தி, ஆண்டவரே, நீர் நினைக்கிற, நீர் எதிர்பார்க்கிற அந்த ஆடுகளை மேய்க்கிற, ஆண்டவரே, ஆடுகளை விசாரிக்கிற ஒரு மேய்ப்பனாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பணிவிடைக்காரனாக, ஒரு ஜெப வீரனாக, ஒரு ஜெப வீராங்கனையாக நான் இல்லாமல் உலகத்தை பண்படுத்த, பிரியமானவர்களே, கர்த்தர் சபித்த பூமியை பண்படுத்த முடியுமா? அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லி, பண்படுத்த முயற்சித்தால் வேர்வை உனக்கு வரும், நீ வேர்வை சிந்தி இந்த காரியத்தை செய்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு பதிலாக இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே, ஆபேலை போல நான் ஜீவனை தெரிந்து கொள்ள, ஆபேலை போல என்னுடைய காணிக்கை, என்னுடைய கர்த்தாவே, என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம் அங்கீகரிக்கப்பட கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க, கிருபை தாங்க. கர்த்தர் அப்படியே நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். 5ஆம் வசனத்திலே அவனுக்கு எரிச்சல் உண்டாகி முகம் நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? சவுலுக்கு எரிச்சல் உண்டாயிற்று தாவீதின் மேல. ஹல்லேலூயா. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றதோ 1000 என்று சொன்னவுடன் எரிச்சல் உண்டாயிற்று. இன்னைக்கு தேவ ஜனமே, நாம் ஆபேலாக இருக்கிறோமா, காயினாக இருக்கிறோமா என்று சொல்லி நமக்கு பின்பதாக வருகிறவர்கள் எழும்பும் போது, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு இயல்பு என்னவென்று சொன்னால், தனக்கு சமமாக, அல்லேலூயா, யாரும் வரக்கூடாது. தனக்கு கீழே இருக்கலாம், தனக்கு சமமாகவோ தனக்கு மேலேயோ வந்தால்தான் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. எப்படி என்னுடைய தம்பியை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்கலாம்? அவன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது? ஏன் என்னை வெறுத்தீர்? என்னையும் ஆபேலை போல நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கர்த்தர் உண்மையிலே பிரியப்பட்டிருப்பார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு சவுலும் அதை கேட்கவில்லை. தாவீதை கொல்ல வேண்டும் என்று ஈட்டியை அவன் எரிந்து கொண்டே இருந்தான். தாவீது ஒரு நாள் மிகவும் கசந்து போய், என்றைக்காகிலும் ஒரு நாள் சவுல் என்னை கொன்று விடுவான் என்று தன் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டுதான் தாவீது வாழ்ந்தான். உண்மையான கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கிறாயா? ஏன் சவுல் தாவீதை அப்படி வெறுத்தான்? தாவீது ஆடுகளை மேய்க்கிறவன். சவுல் கழுதைகளை தேடதான் போனான். பிரியமானவர்களே, அவன் கழுதைகளை பாதுகாக்கவும் இல்லை. சவுல் கவனக்குறைவாக இருந்தபடியினால்தான் என்னவோ கழுதைகள் காணாமல் போய்விட்டது. தன் குடும்பத்தில் இருந்த கழுதைகள் காணாமல் போய்விட்டது. கழுதைகள் நிலத்தில் ஆகிலும், பிரியமானவர்களே, அந்த வீட்டின் வேலைக்காகிலும், அந்த அந்த சுமைகளை சுமக்கிறதுக்கும், ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மெய்ப்பனாக இருக்கிறவனை கர்த்தர் எப்பொழுதும் அங்கீகரிக்கிறார். தெய்வ ஜனமே, உங்களால் முடிந்த வரைக்கும் தேவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நேற்று தினத்தில் நாங்கள் சித்தூரிலே இரவு, ஹல்லேலூயா, 7 மணி வரைக்கும் அநேக ஊழிய வாஞ்சை உள்ள பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள், ஹல்லேலூயா, ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஜெபத்தை முடித்து நான் முந்தின நாள் நைட்டில் இருந்தே சாப்பிடாதபடினாலே, உபவாசம் இருந்தபடினாலே, பிரியமான, நேற்று இரவு ஒரு 7:30 8 மணி இருக்கும். ஒரு இடத்துல நாங்கள் திரும்பி வேலூர் பக்கம் வரும் பொழுது நிறுத்தின போது, எங்களோடு கூட வந்திருந்த பிள்ளைகள் உடனடியாக அங்கு நின்று கொண்டிருந்த அந்த செக்யூரிட்டி, அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டிக்கு சத்தியத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, ஹல்லேலூயா, அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இதுதான் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனுடைய வேலை. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர்
காயினை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? முதல் காரியம், நான் மூத்தவன், அவன் இளையவன். நான் ஹல்லேலூயா நிலத்தை பயிரிடுகிறேன், அவன் வெறும் ஆடுகளை தான் மேய்க்கிறான். தேவஜனம், ஹல்லேலூயா, நிலத்தை பயிரிடுகிறான். ஹல்லேலூயா, அவன் சகல காரியங்களையும் உற்பத்தி செய்கிறான், செடிகளை வைக்கிறான், மரங்களை வைக்கிறான், விருட்சங்களை வைக்கிறான். ஆனால் அவைகள் ஆடுகள் சாப்பிடுகிறதுக்கு பயன்படுகிறது. தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். 8ஆம் வசனம். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் போது, தேவ ஜனமே, காயின் ஆபேலை தன்னுடைய வயலுக்கு கொண்டு போய் விடுகிறான். தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அவன் வைத்திருக்கிறான். கொண்டு போகும்போது, ஹல்லேலூயா, வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். தெய்வ ஜனமே, நமக்கு கீழே அநேக தலைவர்கள் எழும்ப முடியாதபடி, அநேக சேனைகள் எழும்ப முடியாதபடிக்கு நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, காணப்படக்கூடாது. அநேகரிடத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் வளரும்படியாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திலே எதற்காக நடத்துகிறோம்? அநேக ஜெப கூட்டங்கள் எதற்காக நடத்துகிறது? நீங்கள் வளர்ந்து நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் விசுவாசிகளாய் வந்தவர்கள், போராட்டத்தோடு வந்தவர்கள், கண்ணீரோடு வந்தவர்கள், வியாதியோடு வந்தவர்கள், ஹல்லேலூயா, இன்றைக்கு எழும்பி செய்தி கொடுத்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். ஹல்லேலூயா. அதற்கு அவன், நான் ஹல்லேலூயா அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். தேவ ஜனமே, கர்த்தரிடத்துல எப்படி அவன் பேசினான் பாரு. இந்த உலகம் கர்த்தரை பகைக்கிறது. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீ கர்த்தரை நேசித்தால் இரத்த சாட்சிக்கு நீ தகுதி பெறுகிறாய். கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூறும்போது, தேவ ஜனமே, உனக்கு போராட்டங்கள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது, காயங்கள் வருகிறது, உடைக்கப்படுகிறாய். ரகதனம ஷதரமலைவிக்கம். எதற்காக இந்த போராட்டம் என்று சொல்லுகிறாயா? ஆண்டவரே, இந்த போராட்டங்களை தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறாய். நீ ஒரு ஆபேல் என்பதை மறந்து போகாது. தாவீது, பிரியமானவர்களே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று சங்கீதங்களிலே தாவீது கதறுகிறான். காரணம் என்னன்னா, ஆடுகளை மேய்த்தால் போராட்டங்கள் தான். கர்த்தரை நேசிக்கிறவங்க தான் ஆடுகளை மேய்க்க முடியும். எல்லாராலையும் மேய்க்க முடியாது. தெய்வ ஜனமே, ஏன் எல்லாராலையும் மேய்க்க முடியல? அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு கிடையாது. அவங்க வரலாம். கர்த்தரை நேசிக்க முடியாதபடினாலே அவர்கள் வருவதில்லை. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை அதிகமா நேசித்தான். உபத்திரம் கொல்லப்படுகிற சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, எந்த நேரத்திலும் பிரியமானவர்களே அவன் மரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டான். ஆகவேதான் சங்கீதம் 132:1 கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஹல்லேலூயா, நினைத்தருளும். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் தங்குவதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் மிகுந்த பிரயாசப்பட்டான். தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் சபதரித்து வைத்து கர்த்தரை நேசித்து கர்த்தரை உயர்த்தினான். அதனாலதான் இன்னும் வரைக்கும் தாவீதின் நிமித்தமாக தான், தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இல்லாவிட்டால் வேறு எந்த தேசமும், இவ்வளவு சிறிதான தேசம், அத்தனை தேசங்களையும் ஆட்டி படைக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக கடந்த வாரத்திலே பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் பிரசிடென்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் கூட இல்லாவிட்டாலும் எங்களால் தனித்து நின்று ஜெயத்தை எடுக்க முடியும். பிரியமானவர்களே, காரணம் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா, பயங்கர பராக்கிரமசாலியான தேவன் அவர்களோட கூட இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஜெயித்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொண்டால் இன்னும் இளைப்பாறுதல் மிக எளிதாக அவர்களுக்கு கிடைக்கும். சமாதானம், விடுதலை பிரியமானவர்களே அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஹல்லேலூயா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு காவலாளியாக இருக்காது. இந்த உலகம் நம்மை அறிந்து கொள்ள முடியாது. இதைதான் காயின் நேரடியாக ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டான். ஆண்டவரை நேசிக்கிறவர்களை இந்த உலகம் இரத்த சாட்சியாக மாற்றுகிறது என்று சொன்னால் அது ஆண்டவரையும் பிரியமானவர்கள் ரட்சிப்பையும் எட்டி உதைக்கிறது, காலால் எட்டி உதைக்கிறது. இவன் கர்த்தரிடத்திலே சொன்ன பதில் பாருங்கள். அல்லேலூயா, நான் அறியேன். எவ்வளவு ஒரு பெரிய பொய் சொல்லுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த இந்த கீழ்ப்படியாமை, ஒரு சின்ன பாவம், தாயும் தகப்பனும் கீழ்ப்படியாத பாவம் அடுத்து என்ன சொல்லுது தெரியுமா? பிளேம் கேம். ஹல்லேலூயா, நான் இதுக்கு பொறுப்பல்ல. ஹல்லேலூயா, என் மனைவியாகி ஏவாள் தான் பொறுப்பு. ஏவாள் சொல்லுகிறாள், இதற்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, சர்ப்பம் தான் பொறுப்பு. ஹல்லேலூயா, கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா, ஒருவரை ஒருவர் குறை சொல்லி ஒருவரை ஒருவர் தாக்கி, தெய்வ ஜனமே, அதற்கு அடுத்த நிலைமைதான் நான் அறியேன் என்று சொல்லுகிறான். தன்னுடைய வயல்வெளிக்கு கொண்டு போய் அவனை கொலை செய்த ஹல்லேலூயா காயின் கர்த்தரிடத்திலே சொல்லுகிற பெரிய பொய் என்னவென்று சொன்னால், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? தெய்வ ஜனமே, இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு, நங்கூரம், அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வேறு எங்கே நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்கிற வரைக்கும், ஒருவேளை நீ கேட்கலாம், அவரை நேசிக்கிற எல்லாருமே சாக வேண்டுமா? இல்லை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவுடைய வேலையை செய்கிறேன். ஹல்லேலூயா, அது வரைக்கும் ஒருவனும் என்னை தொட முடியாது. யாருமே அவரிடத்துல நெருங்க முடியாது. ஹல்லேலூயா, பிதா அனுமதிக்காமல் ஒருவனும் அவர் மேல கை போட முடியாது. தேவ ஜனமே, பிதா ஹல்லேலூயா அனுமதித்தால் தான் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் கைது செய்ய முடியும். இல்லாவிட்டால் பண்ண முடியாது. தேவ ஜனமே, பிதாவை நேசித்த இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்தார்கள். ஹல்லேலூயா, பிதாவை நேசித்த ஆபேலையும் கொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு ஹல்லேலூயா, எனக்கு அந்த இரத்த சாட்சியெல்லாம் வேண்டாம் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நேசிக்கிறவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். நேசிக்காதவர்களுக்கு எந்த ஆபத்து இந்த உலகத்திலே கிடையாது. தேவ ஜனமே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேர்வை தான் இருக்கிறதே ஒழிய அவர்களுக்கு உயிர் பயம் இல்லை. தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அவர் 10ஆம் வசனம், ஆதியாகமம் 4:10, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ஜீவனோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இன்றைக்கு ஜீவனுள்ள மகனே, மகளே, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுகிறாயா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாயா? ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆடுகளை மேய்க்கிறாயா? கர்த்தருடைய ஆடுகளை நேசிக்கிறாயா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இந்த வருஷத்தின் ஹல்லேலூயா துவக்கத்திலே, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே 2024ஆம் வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி ஜயன் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்ல நான் பேசினேன். திருநெல்வேலியிலிருந்து அண்ணன் பிரான்சிஸ் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே பேசி, அந்த கூட்டம் முடிகிற நேரத்துல ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம் எல்லாருக்குள்ள வந்தது. அப்பொழுது சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த வசனம், அந்த வார்த்தை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசித்தால் என் ஆடுகளை மேய்ப்பாய். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நேசிக்கிறவர்கள் தான் ஆடுகளை மேய்ப்பார்கள். ஆபேல் கர்த்தரை நேசித்தான், ஆடுகளை மேய்த்தான். தாவீது கர்த்தரை நேசித்தான், ஆடுகளை மேய்த்தான். மோசே கர்த்தரை நேசித்தான், ஆடுகளை மேய்த்தான். யாக்கோபு கர்த்தரை நேசித்தான், ஆடுகளை மேய்த்தான். தெய்வ ஜனமே, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கும் அவர்களால் தான் ஊழியம் செய்ய முடியும்.
ஆகவே இன்றைக்கு உங்களை நேசிக்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நேசிக்க ஒப்பு கொடுங்க தேவ ஜனமே. ஹல்லேலூயா. இந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கூட்டத்திலே முடிகிற நேரத்துல ஆவியானவர் மறுபடியும் மறுபடியும் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்று சொல்லும் போது, அந்த கூட்டத்திற்கு திருநெல்வேலியிலிருந்து கன்சா என்று சொல்லக்கூடியதான ஒரு வாலிபன் வந்திருந்தான். கேன்சா, KANSA. அவன் வந்திருந்தான். அவன் நார்கோயில் பட்டணத்தை சேர்ந்தவன். ஆனால் திருநெல்வேலியிலே இந்த மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அண்ணனுடைய டீம்ல இருந்து வந்த அந்த சகோதரன். அவன் பல வேலைகளையும் உதவிகளையும் தான் அந்த இடத்திலே செய்து கொண்டிருந்தான். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அங்கு வரும் பொழுது அவனால கேட்க முடியவில்லை. முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி கதறி கதறி அவன் அழுதான். தெய்வ ஜனமே, எனக்கு இந்த நடந்த சம்பவங்கள் எதுவுமே தெரியாது. நான் மே மாதம், மன்னிக்கவும், ஏப்ரல் மாதம் திருநெல்வேலிக்கு போயிருந்த பொழுது எல்லாரும் ஜெபித்து விட்டு போய்விட்டார்கள். கடைசியிலே வந்த அந்த வாலிபன் சொன்னான், அந்த கூட்டத்திலே கர்த்தரின் இருதயத்தை உடைத்து என்னோடு பேசினான். ஊழியத்துக்கு வருவேன், உதவிகளை செய்வேன், என்ன வேலை வேண்டாலும் செய்வேன். அல்லேலூயா. டீ கொடுக்க சொன்னால் கொடுப்பேன். அந்த அல்லேலூயா காரியங்கள் துடைப்பது எல்லாமே நான் செய்வேன். ஆனால் நான் ஆண்டவரை நேசிக்காமல் இருந்தேன். அந்த ஜனவரி மாத கூட்டத்துல கர்த்தர், நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று என்னோடு பேசினான். ஆகவே அந்த கூட்டத்திலே நான் அழுது ஒப்பு கொடுத்தேன் என்று அந்த வாலிபன் சொன்னான். தெய்வ ஜனமே, இன்றைக்கு அவரை நீங்கள் நேசித்தால் உங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அவரை நோக்கி கூப்பிடும். நம்ம உதடுகளிலே ஜெபிக்கிறோம், இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறோம். ரத்தம் ஜெபித்து நீங்க பார்த்திருக்கிறீங்களா? உங்க ரத்தம் ஜெபிக்க போகிறது. உங்க ரத்தம் கர்த்தரோடு தொடர்பு கொள்ள போகிறது. அல்லேலூயா. உங்க ரத்தம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. அல்லேலூயா. தெய்வ ஜனமே, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அங்கு வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் அவரை நேசிக்கிறீர்களோ, உங்கள் உதடுகள் மாத்திரமல்ல, உங்கள் இருதயம் மாத்திரமல்ல, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மாத்திரமல்ல, இரத்தத்தை சிந்தினவரை நோக்கி உங்கள் ரத்தம் பேச ஆரம்பிக்கும். அதுதான் பிரியமானவர்களே, அந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை படைத்ததற்கு, நம்மை சிருஷ்டித்ததற்கு, அவன் வேற எங்கேயும் போய் பிரியமானவர்களே நிலத்தை வாங்கிய, வீட்டை கட்டியோ அந்த பொறாமை போட்டி அல்ல. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது வருகிற யுத்தங்கள், இதுதான் மிக மிக பிரியமானவர்களை தாங்கிக் கொள்ள முடியாதது. தாங்கிக் கொள்ள சவுலால் 40 நாட்கள் கோலியாத்தை ஜெயிக்க முடியவில்லை. கர்த்தர் கிருபையாய் தாவீதை அனுப்பினார். தாவீது அந்த தேசத்துக்கு நன்மைதான் செய்தான். அதற்கு அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? ஈட்டியினாலே குத்தப்படுகிறது. ஈட்டியினாலே குத்தப்படுகிறது. நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எழும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நம்ம குத்தப்படுவோம், காயப்படுவோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா, உடைக்கப்படுவோம். இதெல்லாம் பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. உங்க மேல பலவிதமான அப்பாண்டமான சொற்களை போடுவார்கள். உங்க கேரக்டர் பத்தி பேசுவாங்க. ஹல்லேலூயா. உங்க நடவடிக்கையை பத்தி பேசுவாங்க. உங்களுக்கு பின்பதாக உங்களை கேவலமாக பேசுவார்கள். தெய்வ ஜனமே, பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாக சொல்லுவார்கள். இதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி பேசினவர்கள் எனக்கு பின்னாடி பேசுறது தான் அதிகம். ஆனாலும் அதிநிமித்தமாக தான் பிரியமானவர்களே கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து என்ன கேவலமாக பேசினாலும் இயேசு கிறிஸ்துவை விட நம்மை யாரும் பெரிதாக பேசிவிட முடியாது. அவரையே மதுபான பிரியன் என்று சொன்னார்கள், பாவிகளுடைய சிநேகிதன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள், போஜன பிரியன் என்று சொன்னார்கள். நம்மை அதிகமாய் சொல்வார்கள். பிசாசு பிடித்தவன் தலைவன் என்று சொன்னார்கள். தெய்வ ஜனமே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இருந்தால் சிலுவை விட்டு இறங்கி வா என்று சொன்னார்கள். உன்னை நீ ரட்சித்துக் கொள் என்று சொன்னார்கள். நம்மை எல்லாம் அதிகமாய் சொல்லுவார்கள். சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறித்து பயப்படாது. நீங்க ஆண்டவரை அதிகமா நேசித்தீங்கன்னா, காயின் எங்க கூப்பிட்டாலும் நம்ம தைரியமா போவோம். காயின் வயல்வெளிக்கு கூப்பிடுகிறான், தன்னுடைய டெரிட்டரிக்கு கூப்பிடுகிறான், தன்னுடைய ஆளுகை செய்கிற இடத்துக்கு கூப்பிடுகிறான். அங்கு வைத்து அவன் மேல் எழும்பி அவனை கொலை செய்கிறான்.
தேவ ஜனமே, ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையான, அதிக மேன்மையான காரியங்களை பேசுகிற ஆட்டுக்குட்டியானவன் ரத்தம் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ நேசிக்க மாட்டாயா? என்னிடத்திலிருந்து பல விண்ணப்பங்களை எதிர்பார்க்கிற மகனே மகளே. தேவ ஜனமே, இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவரிடத்துல ஜெப குறிப்பு கொடுத்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள், கேட்க மாட்டார். ஆனால் இந்த சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பல ஊழியங்கள் தமிழ்நாட்டிலே ஜனங்களை கெடுத்து குட்டிசவராக்கி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய பிழைப்புக்காக. நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, யாரையும் குற்றப்படுத்தவில்லை. எந்த சபைக்கும் எந்த ஊழியத்துக்கும் நான் விரோதமானவன் கிடையாது. ஆனால் அவர்களுடைய ஆதாயத்திற்காக ஜனங்களை நீ என்ன வேண்டுமானாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், பைபிள் இருக்குது, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் பிதாவாகி தேவன் கொடுப்பார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தோடு போட்டி போடுவதற்காக கர்த்தரிடத்துல கேட்க கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்கிறாங்க, எவன வீடு வச்சிருக்கான் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்படி அல்ல. ஆண்டவரே, அடியேனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தால் அது ஜெப வீடாக நான் மாற்றுகிறேன்ப்பா. அதுல நான் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன் ஆண்டவரே, அதுல உங்களுடைய ஆடுகளை நான் விசாரிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீங்க, ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்தால் இந்த வருகிற வாரத்திலிருந்து எங்கெல்லாம் சாட்சி சொல்ல முடியுமோ நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, உங்க கேன்சரோ, உங்களை தீர்க்க முடியாத வியாதியோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, தைராய்டு ப்ராப்ளமோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமாகிறது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஒரு சாதாரணமாய் கிடைக்க வேண்டிய தெய்வீக சுகத்தை நம்ம எங்கெங்கேயோ போய் சுத்தி சுத்தி வந்து கடைசியில கர்த்தரையும் குறை சொல்லி அவரையும் நேசிக்க முடியாமல் சாத்தான் பண்ணி விடுகிறான். நான் மனிதர்களை குறை சொல்லுவது கிடையாது, சூழ்நிலைகளை அவன் டைட் பண்ணுகிறான். கர்த்தரை அவன் நேசிக்க விட மாட்டான். நேசிச்சீங்கன்னா நீங்க, ஹல்லேலூயா, நீங்க ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார் என்று அவனுக்கு தெரியும். நீங்க நேசிக்கிற உள்ளத்துலதான் அவர் பொருளை வாங்குகிறார், காணிக்கையை வாங்குகிறார். நேசிக்காத உள்ளத்தினு வாங்க மாட்டார். ஆனால் நீங்க ஊழியங்கள் பணக்காரன் பின்னாடியே சுத்தி கொண்டிருக்கிறது. ஐயோ, இவன் 1,00,000 ரூபாய் கொடுத்தா நம்ம ஊழியர் பிரச்சனையே சரியாயிடுமே. பிரியமானவர்களே, அப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அவன் கொடுக்கிற அந்த 1,00,000 ரூபாயில பெருமையோடு கொடுக்கிற அந்த காயின் மூலமாக தான் அந்த ஊழியத்துக்கு குழி தோண்டப்படுகிறது. இப்படி எத்தனையோ ஊழியங்கள் எரிந்து சாம்பலாய் போய்விட்டது. பணத்துக்காக ஓடுகிற ஊழியங்கள், அதற்கு காயின்களும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தேவ ஜனமே, ஆபேல் கொடுக்கிற காணிக்கை கர்த்தரிடத்துல போகிறது. காயின் கொடுக்கிற காணிக்கை இந்த பிழைப்புக்காக ஊழியம் செய்ய. நான் தவறாக சொல்லவில்லை. தயவு செய்து ஜனங்களை, ஹல்லேலூயா, எழும்ப விடாதபடிக்கு அவர்களை சத்தியத்தை சத்தியமாக சொல்லாமல் முடக்கி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீ எழும்பி கர்த்தரை நேசித்தால் கர்த்தர் உன்னை அங்கீகரித்து விடுவார் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால நீ கர்த்தரிடத்துல போகவே முடியாது என்று சொல்லி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, இதுதான் பூமியில இருக்கிற எல்லா மாயை விட அதிகமான ஒரு மாயையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர், ஹல்லேலூயா, நம்மை, ஹல்லேலூயா, தம்முடைய சித்தத்தின்படி நடத்த விரும்புகிறார். தேவ ஜனமே, என்னோடு கூட, ஹல்லேலூயா, நான் வாசித்த ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரிச்சர்ட் உம்ரன் என்கிறதான ரொமானியா தேசத்திலே, ரஷ்யாவிலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர், ஹல்லேலூயா, 14 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே போடப்பட்டார். ஹல்லேலூயா, பல பல பலவிதமான சேதங்கள், பலவிதமான போராட்டங்கள். அவருடைய விலா எலும்புகளை ஒவ்வொரு எலும்பும் முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரியமான, ஒரு எலும்பு முறிந்தாலே வலி தாங்க முடியாது. அவருடைய விலா எலும்பு முழுவதுமாக, ஹல்லேலூயா, அந்த ராணுவ வீரர்கள் நெஞ்சில ஏறி குதித்ததினாலே நொறுங்கி போனது. எதற்காக? இயேசுவை மறுதலிக்க சொல்வதற்காக. இயேசுவை நீ மறுதலிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அவரை போட்டு, பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஒரு பேப்பரை கிழிப்பது போல கிழித்தார். அவர் கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. தேவ ஜனமே, ஒவ்வொரு முறையும் இரவும் பகலும் அவரை அடித்து மயக்கத்துல, கோமா ஸ்டேஜ்ல கொண்டு வந்து ரூம்ல வீசி விட்டு போய் விடுவார்கள். அவர் குற்றுயிரும் குலையுயிருமாக இருந்து பல வாரங்கள் கழித்து கண்ணை திறப்பார். போஜனம் கிடையாது, பிரியமானவர்களே, தண்ணீர் கிடையாது, அதில் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது.
இயேசுவை மறுதலிக்காத ஒரே காரணத்தினால தன்னுடைய ஹல்லேலூயா ரஷ்யாவில் இருக்கிற, தன்னுடைய ரொமானியாவில் இருக்கிற மற்ற ஊழியக்காரர்களை அவர் காட்டி கொடுக்காததுனால இந்த உபத்திரம். தேவ ஜனமே, இன்னைக்கு உபத்திரவமே இல்லாம காட்டி கொடுக்குறாங்க. உபத்திரவமே இல்லாம எல்லாமே சாத்தானுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்றாங்க. அந்த அவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ஹல்லேலூயா நாம் இருந்த நாட்களே வாழ்ந்திருக்கிறாங்க. நாங்கள் ஹல்லேலூயா டீனேஜ் பிள்ளைகளா இருக்கும்போது அந்த ரிச்சர்ட் உம்ரன் டெல்லிக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர் 14 வருஷங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் இனி பிழைக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எத்தனையோ வந்தது. பிரியமானவர்களே, அந்த ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் ஆட்சியை பிடித்த போது ஹல்லேலூயா ஒரு போதகரை கைது செய்து அவரை ஹல்லேலூயா அந்த ராணுவ லாரியிலே ஏற்றினார்கள். மனைவி விட்டு விடுங்கள் என்று காலிலே விழுந்த போது கூட அந்த மனைவியை ஹல்லேலூயா ஷூ காலால் எட்டி உதைத்து விட்டு தேவ ஜனமே அந்த ராணுவ வீரர்கள் அவரை தூக்கி ராணுவ லாரியிலே போட்டு புறப்பட ஆயத்தமான போது அவருடைய 1 வயது மகன் தவண்டு தவண்டு அவர் பின்பதாக ஓடி வந்தான். ஹல்லேலூயா ரோட்டுக்கு அந்த பிள்ளை வாசலுக்கு வரைக்கும் தவண்டு வந்து அதை திரும்பி பார்த்த ஒரு ராணுவ வீரன் அந்த குழந்தையும் தூக்கி லாரியிலே எடுத்து போட்டு விட்டான். குழந்தை கதற கதற தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த மூலையிலே குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு என்ன குழப்பம்? ஏன் தகப்பன் என்னை தூக்கவில்லை? ஏன் அப்பா என்னை தூக்கவில்லை? அப்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான போராட்டங்கள் மத்தியிலே கடந்து போன பரிசுத்தவான்கள் இருக்கிறார். தேவ ஜனமே, நடந்தது என்ன? 3 நாட்கள் அவரை கொடூரமாய் அடித்தார்கள், இயேசுவை மறுதலிக்க சொல்லி. அவர் மறுதலிக்கவே இல்லை. கடைசியில என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருடைய பிள்ளையை கொண்டு வந்து அவருக்கு முன்பதாகவே அந்த பிள்ளையை சித்திரவதை செய்து அவருக்கு முன்பதாகவே அந்த பிள்ளையை கொன்று தேவ ஜனமே ஒரு பெரிய தொட்டி எடுத்துக்கொண்டு வந்து அந்த தொட்டியிலே அந்த 1 வயது குழந்தையை போட்டு உயிர் இருக்கும் பொழுதே ஹல்லேலூயா தேவ ஜனமே அது ஹல்லேலூயா காயத்தோடு மயக்கத்தில் இருக்கும் போதே அதிலே மண்ணை போட்டு மூடி விட்டார்கள். அந்த தொட்டியை தூரத்திலே அவர் பார்க்கும்படியாய் வைத்தார்கள். ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது பிதாவுக்கு அப்படிதான் இருந்தது. அப்படியாவது என் ஜனங்களை நேசிக்க மாட்டார்களா என்று சொன்னபோது அநேகரை பிசாசு காயினாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலகத்துல யார் அழிந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு செழிப்புதான் வேண்டும் என்கிற சொல்லுகிற காயின்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காயின்களுக்கு எரியிறத்தியிலே எண்ணெய் ஊத்துகிற சபையின் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சபை போதகர்களுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான காயின்கள் இல்லாதபடினாலே, காயின்கள் இருக்கிறபடினாலே தான் இவ்வளவு மெகா சபைகள். மெகா சபைக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. There is no connection between heaven and the mega churches. நீங்க வேறுவேளை நீங்க போற சபை குறித்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கலாம். எங்க சபையில 10,000 பேர் வராங்க, 5,000 பேர் வராங்க. பிரியமான இந்த சபை பரலோகத்துக்கு போகுமான்னு இப்போ உயிர் இருக்கும் போதே செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சபையிலே சத்தியத்தை சொல்லுகிறார்களா? ரட்சிப்பை சொல்லுகிறார்களா? மனம் திரும்புதலை சொல்லுகிறார்களா? எச்சரிப்பின் சத்தம் இருக்குதா? இல்ல வெறும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் தானா? பிரியமானவர்களே, ஒரே செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. இங்க விமென்ஸ் டே வந்தா இங்க பூமியில மனுஷன் கொண்டாடுறானோ இல்லையோ, சபையில கொண்டாடுறான். தெய்வ ஜனமே, புற ஜாதிகள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, சபையில கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்டதான ஏன்னா வசனம் சொல்றதுக்கு வசனம் இல்லை, வசனம் தெரியல, வசனம் சொல்ல முடியல. வசனத்தை ஹல்லேலூயா பிரியமானவர்களே, அதனாலதான் நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் சபைக்குள்ள வந்துருக்கு. அதனாலதான் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஜனங்க இன்னும் வேர்வை சிந்தி நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார்கள். ஆபேல்கள் இங்கு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பகைக்கப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். தெய்வ ஜனமே ஈட்டினால் எரியப்படுகிறார்கள். இந்த ஹல்லேலூயா இந்த மகனை கொன்று தகப்பனுக்கு முன்பதாக இந்த தொட்டியை வைத்தார்கள். கரெக்டாக 1 மாதம் கழித்து அவரை இந்த தொட்டிக்கு அருகே கொண்டு போன போது அந்த தொட்டியிலே
ஒரு சிலுவையின் அடையாளத்தை போல புல் முளைத்திருந்தது. இவ்வளவு அழகான ஒரு கிராஸ். புல் அந்த சிலுவை வடிவத்திலே, மற்ற இடத்துல எல்லாம் புல் இல்லை, மண் இருந்தது. இந்த சிலுவை வடிவத்துல ஹல்லேலூயா அங்கு புல் முளைத்திருந்தது. அதை பார்த்து எல்லா ராணுவ தலைவர்களும் அதிர்ந்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள். ஒரே ஒரே வாழ்க்கைதான். மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது, மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காது. இவங்க எங்க போய் பதில் சொல்ல போறாங்க தெரியவில்லை. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. ஒரே ஒரே வாழ்க்கைதான். இதுல யார் காயின் யார் ஆபேல் என்று நமக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, இதை மறைத்து என்ன செய்ய போகிறோம்? ஒரே வாழ்க்கைதான். இந்த பூமியில இருக்கிற 10 வருஷமே உன்னால ஒரு மனுஷனை நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால், தெய்வ ஜனமே, எப்படி நாம் பரலோகத்துல போய் அங்க எப்படி நம்ம கணக்கு கொடுக்க போகிறோம்? ஹல்லேலூயா. அதற்காக தான் இன்னைக்கு ஒருவேளை நாம் காயினை போல மாற்றப்பட்டிருந்தோம் என்று சொன்னால், ஆபேலாக மாறுவதற்கு ஒரு ஹல்லேலூயா கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதாக மாறுவதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். மோசேயாக மாறுவதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். தெய்வ ஜனமே, அழகாக இந்த மார்டேஸை பத்தி எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. மார்டேஸ் யார் என்று சொன்னால், risking their lives. ஹல்லேலூயா. warriors who are ready to risk their lives. தங்கள் ஜீவனையும் பாராமல், இல்லையா? வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம். தங்கள் ஜீவனையும் பாராமல், தெய்வ ஜனமே, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. தங்கள் ஜீவனை பார்ப்பதில்லை. இயேசுவை நேசிக்கிறவர்கள், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, தங்கள் ஜீவனை இழக்க விரும்புகிறவர்கள் அவர்கள் அதை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். தங்கள் ஜீவனை காக்க விரும்புகிறவர்கள் அதை இழந்தே போவார்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 12 ரெவலேஷன் 12:11 என வாசிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தப்புறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஆனால் அதை தப்பும்படி தன் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். தேவ ஜனமே, சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஜீவனையும் பார்க்காமல், the warriors who are ready to risk their lives. ஆரோனுக்கு இல்லாத பாரம், மிரியாமுக்கு இல்லாத பாரம், இஸ்ரவேல் தலைவர்கள் கோத்திர பிதாக்களுக்கு இல்லாத பாரம் மோசேக்கு வந்து அந்த எகிப்தியனை கொன்றான். தேவ ஜனமே, எப்படி ஆகிலும் எபிரேயருக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி, ஆனால் நடந்தது என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, he was ready to risk his life. தன் ஜீவனுக்காக ஓட வேண்டியதாக இருந்து, தாவீது தன் ஜீவனுக்காக ஓட வேண்டியதாக இருந்து. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இதுதான் இந்த உலகம். நீங்கள் கர்த்தரிடத்தில் அதிக ஆத்துமாக்களை கொண்டு வரும் பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு கேரண்டியே கிடையாது. ஹல்லேலூயா. கேரண்டியே கிடையாது. எந்த நிமிஷமும் கர்த்தருடைய அனுமதிக்காக தான் சாத்தான் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அவனால் நம்மை தொட முடியாது. இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் வாழ்கிற ஒரே வாழ்க்கை, அதை காயினாகவும் வாழலாம், ஆபேலாகவும் வாழலாம். அது நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நமக்காக ஹல்லேலூயா இரத்த சாட்சியாக மரித்தார். இப்படி அநேக இரத்த சாட்சியாக வேதாகமத்திலே மரிக்க தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஸ்தேவானை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. திட சாட்சியாய் அவன் நின்றான். வைராக்கியமாய் அவன் பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னு சொல்லி, ஸ்தேவானை குறித்து தெளிவாக அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, 9ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானை கொல்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, அந்த சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றி, ஹல்லேலூயா, தம்முடைய மகிமையான பாத்திரமாய், ஹல்லேலூயா, அப்போஸ்தலனாய் மாற்றினார். இன்றைக்கும் கூட இந்த ஸ்தேவான் பேசின போது அவனுக்கு இருந்த விசுவாசம், அவனுக்கு இருந்த அபிஷேகம், அதை பார்த்து ஒருவராலும் எதிர்பேச முடியாத அளவுக்கு
அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு பாத்திரமாக கர்த்தர் ஸ்தேவானை அங்கு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சவுல் பிரியமானவர்களே 9ஆம் அதிகாரத்துல இன்னும் அதிகமாய் கொலை செய்யும்படியாய் அவன் சீறி பாய்ந்து பிரதான ஆசாரியத்துல போய் நிருபங்களை வாங்கினான் என்று 9:1 சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். தேவ ஜனமே, ஆனால் ஸ்தேவானோ 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறதை அவன் பார்த்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக he risked his life. He totally risked his life. தேவ ஜனமே, தன் ஜீவனை இழக்கிறதுக்கு அவன் தயாராக இருந்தான். இதற்காக பிரியமானவர்களே, நாம் மரித்துதான் போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆடுகளை மேய்த்து கர்த்தரை நேசித்துக் கொண்டே இருங்கள். முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு, அல்லேலூயா, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருங்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டே இருங்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சிம்சோனும் கடைசியில அவர் இரத்த சாட்சியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். தெய்வ ஜனமே, ஆண்டவரே இனி நான் உயிரோடு வாழ விரும்பவில்லை. அல்லேலூயா. பெலிஸ்தரை பழி வாங்கிவிட்டு என் ஜீவனும் அவர்களோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி நேசிக்கிறவங்க உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. சாம்சன் ஃபைனலி he risked his life. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, பெலிஸ்தீர் கையில சாகிறதை விட அவங்கள பழி வாங்கி ஜெயம் எடுத்துட்டு நான் சாகணும். ஹல்லேலூயா. என் ஜீவனும் பெலிஸ்தீரோடு கூட மடிய கடவுள். அந்த தூணை பலமாய் சாய்த்தான். அந்த வீட்டை தாங்கி இருந்தது இந்த 2 தூண்கள் தான். இன்னைக்கு சாத்தானுடைய கோட்டைகளை தாங்கி கொண்டிருக்கிற ஹல்லேலூயா அந்த தூண்களை சாய்ப்பதற்கு, ஹல்லேலூயா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிம்சோன்களாக நாம் எழும்ப வேண்டும். கர்த்தரிடத்துல மரிக்கிற நேரத்துல கடைசி நிமிஷத்துல கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தான், ஜெபித்தான். ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்த, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆவியானவர் மேல் இரட்டிப்பாய் இறங்கினார். பலமாய் மறுபடியும் இறங்கினார். இன்னைக்கு அவரை நேசிக்கிறவர்களிடத்துல ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். தேவ ஜனமே, எதிலெல்லாம் நீங்க கட்டப்பட்டு பெலிஸ்தீருக்கு நடுவுல சிறைப்பட்டு இருக்கிறீங்க. ஒரு வியாதி, உன்னுடைய வியாதி ஒரு பெலிஸ்தீனாக இருக்கலாம். உன் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க உன்னை பெலிஸ்தீனை போல, ஹல்லேலூயா, உன் கண்களை பிடுங்கி, ஹல்லேலூயா, உன்னை வேடிக்கை காட்டுகிற பிள்ளையாய் வைத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். தெய்வ ஜனமே, சாத்தானை பழி வாங்கி, ஹல்லேலூயா, சாத்தான் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தருக்காக உங்க ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க சாத்தானை பகைக்கிறீங்க, சாத்தானை பழி வாங்குறீங்க. பெலிஸ்தீரை பழி வாங்கினான். ஆண்டவரே இனி நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை, ஆனால் அவர்களை நான் சும்மா விட மாட்டேன். கர்த்தர் அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவன் கொன்ற பெலிஸ்தீரை காட்டிலும் அவன் மரிக்கும் போது அவனோடு கூட மரித்த பெலிஸ்தீர் அதிகமாயிருந்தார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த வீட்டுல இருந்தார்கள். 3000 பேர் மேலேயும் வீடு விழுந்தது. அவர் எல்லாரும் மரித்து போனார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு வீரனை அவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவர் வாயிலிருந்து வார்த்தையிலே தெரிந்துவிடும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன். தெய்வ ஜனமே, நம்பிக்கையாயிருப்பேன். இப்படி நான் அநேகரை சொல்லிக் கொண்டே போக முடியும். ரூத் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீ என்னை திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம். மகனே, மகளே, ஹல்லேலூயா, காயினை போல இருந்த ரூத் ஆபேலை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தால், நான் இனிமே திரும்பி போக மாட்டேன். மோவாப் தேசத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீங்க எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க, உலகத்தை இனிமே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்.
பாவத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எது உன்னை டெம்ப்ட் பண்ணுகிறதோ அதை நீ திரும்பி கூட பார்க்காதே. நீ இயேசுவை நேசித்தால் நீ திரும்பி பார்க்க மாட்டாய். நீ ஏன் உலகத்தை நம்ம நேசிக்கிறோம்? இயேசுவை நேசிக்க முடியாததுனாலதான் உலகத்தை நேசிக்கிறோம். இயேசுவை நேசித்து பார், உலகத்தை நீ திரும்பி கூட பார்க்க மாட்டாய். லோத்தின் மனைவி உலகத்தை நேசித்தால், திரும்பி பார்த்தால் உப்புத்தோடானாள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மாலை வரைக்கும் நீங்க திரும்பி பார்த்த காரியத்தை இனி திரும்ப பார்க்காமல் என்னை ஆபேலை போல மாற்றாண்டவரே, என்னை தாவீதை போல மாற்றாண்டவரே. சிம்சோன் சொன்ன ஜெபமும் அதுதான். இனி நான் திரும்பி பார்க்க மாட்டாண்டவரே. நோ டர்னிங் பேக். மரியான ஆராதனையில பாடு கேட்டோம். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. ஹல்லேலூயா. பின் திரும்பேன், பின்னோக்கேன், நான் பின்னோக்கேன். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி ரூத் சொல்லுகிறார், மோவாப் தேசத்துக்கு நான் திரும்பி போக மாட்டேன். இதான் முதல் இது. நான் கர்த்தரை நேசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஹல்லேலூயா அவள் சொல்லுகிறாள், ஹல்லேலூயா, நான் திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீர் போகும் இடத்திற்கு நானும் போவேன். பிரியமானவர்களே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வசனம், அதை நான் வாசிக்கிறேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் உறுதியோடு கூட இருந்தாள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, மகிமையான ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல பிரியமானவர்களே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மகிமையாய் கர்த்தருக்கென்று அவள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுகிறான், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மையும் என்னையும் விட்டு பிரிக்காதிருக்க கடவுது என்று சொல்லுங்க. தேவ ஜனமே, மரணம் வந்தால் கூட பரவாயில்ல, நான் பெத்லெகேம்ல தான் மரிப்பேன். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, பெத்லெகேம்ல தான் மரிப்பேன். வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்துல நகோமி ஒரு டெம்டேஷனான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ. காயினை போலவே நீயும் இரு, ஒர்பாலை போலவே நீயும் இரு. தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து திரும்பி போய்விட்டார்கள். அப்பத்தின் வீட்டை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். தேவ ஜனமே, ஒரு காலத்துல பெத்லெகேம்ல பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சம் இப்பொழுது நம்முடைய ஊழியங்களிலும் சபைகளிலும் இருக்கிறது. அப்பம் இல்லை. அப்பம் இல்லாதபடினாலே அநேகர் சிதறி போய் தவறான சுவிசேஷம், தவறான தீர்க்க தரிசனம், தவறான இடங்கள்ல போய் உட்கார்ந்து மாட்டிக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்களால் வெளியே வர முடியவில்லை. மோவாப் தேசம் அவர்களை பழிக்கு பழி வாங்கி விட்டது. எல்லாம் தவறான இடங்களுக்கு போனவர்கள், தவறான சத்தியத்தை கேட்டவர்கள். பிரியமானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் பலவிதமான குழப்பமான சத்தியத்துல போய் மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது காரணம் என்ன? ஹல்லேலூயா. பெத்லெகேமிலே ஒரு பஞ்சம், ஒரு பஞ்சம், வேத வசனத்துக்கான பஞ்சம், அப்பத்திற்கான ஒரு பஞ்சம். அது இப்பொழுது இருக்கிறது, எல்லா சபையிலும் இருக்கிறது. தேவஜனமே, ஹல்லேலூயா. அப்பத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டளையிடும்படியாக நீங்கள் செபியுங்கள். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், திரும்பி தங்கள் தேவனிடத்திலே தங்கள் ஜனங்களிடத்திலே போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ, திரும்பி போ என்று அவள் கட்டளையாக சொல்லுகிறாள். அதற்கு ரூத் 16ஆம் வசனம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். பிரியமானவர்களே, இயேசுவை நேசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்ல வேண்டிய வசனம் இது, சொல்ல வேண்டிய வசனம் இது. சாத்தான் பாவத்திற்கு திரும்பி வா என்று சொல்லுவான், கோபத்திற்கு திரும்பி வா என்று சொல்லுவான், இச்சைக்கு திரும்பி வா என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. கர்த்தரை முறுமுறுக்கவும் கர்த்தரை எதிர்ப்பதற்கும் திரும்பி வா என்று சொல்லுவான். இப்ப நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய வசனம், நான் ஹல்லேலூயா கர்த்தரை பின்பற்றாமல் சாத்தானே ஹல்லேலூயா திரும்பி போவதை குறித்து நீ என்னோட பேச வேண்டாம். ஹல்லேலூயா.
நான் கர்த்தர் தங்கும் இடத்தில் தங்குவேன், கர்த்தர் போகும் இடத்துக்கு நான் போவேன். அவருடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. அவர் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17ஆம் வசனம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மையும் என்னையும் விட்டு பிரிக்காதிருக்க கடவுது என்று சொல். ரூத் wanted to risk her life. தெரியாத, அறிமுகமில்லாத இடத்துக்கு வந்திருக்கிறார். நகோமி எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாள் என்று தெரியாது. நகோமிக்கு அங்கு சாப்பாடு கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, ரூத்தை வைத்துதான் நகோமியை கர்த்தர் போஷித்தார். யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தரை நேசிக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீங்களோ, உங்களை வைத்துதான் அநேகரை கர்த்தர் போஷிக்க போகிறார். உங்களை வைத்துதான் உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார். உங்களை வைத்துதான் அநேக நீங்க கால் மிதித்த இடங்களெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கி தரப்போகிறார். உங்களை வைத்துதான், நகோமியை வைத்தல்ல. ஹல்லேலூயா. நகோமிக்கு இன்னும் மோவாப்லே நல்ல வசதிகள் இருக்குன்னு சொன்னால் திரும்பி போய் விடுவாள். ஆனால் ரூத் சொல்லுகிறாள், நான் போகவே மாட்டேன். மரணம் வந்தால் கூட பரவாயில்ல, நான் போக மாட்டேன். தேவ ஜனமே, அப்படியாக இயேசு பின்பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உடனே முறுமுறுக்கிறாங்க. வேலை இல்லைன்னா முறுமுறுக்கிறாங்க. வீடை காலி பண்ண சொன்னா முறுமுறுக்கிறாங்க. இது எல்லா கஷ்டமும் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் தாண்டிதான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்து எங்களை காலி பண்ண சொன்ன போது எங்கேயுமே எங்களுக்கு வீடு கிடைக்கல. நாங்க பார்க்காத ஏரியா கிடையாது பிரியமானவர்களே. தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நாங்க பார்த்துட்டோம். எங்கெல்லாம் கேள்விப்படுறோமோ எங்கேயுமே வீடு கிடைக்கல. ஹல்லேலூயா. அப்பொழுது என்னுடைய நண்பர், ஜீசஸ் கால்ஸ்ல ஒர்க் பண்ற பிரதர், இப்போ முழு நேர ஒளி செய்த பிரதர் மேக்ஸ்வெல் லாசரஸ், அவர் சொன்னார், சுரேஷ் நீ எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம இவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் அமெரிக்கா போய் செட்டில் ஆக போறார், அவருடைய வீடு வாடகைக்காக அவர் பார்த்துட்டு இருக்கிறார் என்று சொன்ன போதுதான் இந்த பாலவாக்கத்துக்கு நான் வந்து அவர் வீட்டை நான் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், ஊழியத்துல வேலை செய்றீங்க, ஜீசஸ் கால் ஸ்டாஃப் எங்க வீட்டுல தங்க போறாங்க என்று சொல்லி இந்த வீட்டை பிரியமானவர்களே 1500 ரூபாய்க்கு முதலாவது எங்களுக்கு வாடகை கொடுத்தார். 2000 பிரியமானவர்களே 2099 அக்டோபர்ல இந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம். 1999 அக்டோபர்ல 1500 ரூபாய் வாடகை. அடுத்த வருஷம் 1800 ரூபாயை மாத்தினார். அதுக்கு 1.5 வருஷம் கழிச்சு 2000 ரூபாயை மாத்தினார். 2000 ரூபாயில தான் நாங்க ரொம்ப நாள் இருந்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வீட்டை கர்த்தர் எனக்கு வாங்கும்படியாய் கிருபை செய்தார். கிருபை செய்தார். வாடகைக்கு தான் நீங்க வந்து, தெய்வ ஜனமே, கர்த்தரை நீங்க நேசித்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வீட்டை கட்டுவார். தாவீதை பார்த்து சொன்னாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நான் உன் சந்ததியில உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான், ஆனால் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தரை நேசிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கொடுப்பார். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. ரூத்தை வைத்துதான் அந்த குடும்பத்தை உயர்த்தினார். இன்றைக்கு நேசிக்கிறவர்களை வைத்துதான் உங்கள் சபையை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். உங்க பிள்ளைகள்ல யார் கர்த்தரை நேசிக்கிறாங்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தரை நேசிக்க வைங்க. அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. தெய்வ ஜனமே, சத்தியத்தை ஹல்லேலூயா தவறாக சொல்லும் போதோ தவறாக புரிந்து கொள்ளும் போதோ உடனடியாக அதை நாம் கரெக்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலேதான் பிரியமானவர்களே எனக்கு ரொம்ப கெட்ட பெயர் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவங்க சத்தியத்தை தவறாக சொன்னால், பாதி சொன்னால், பிரியமானவர்களே, ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். தெய்வ ஜனமே, சாத்தானுக்கு ஹல்லேலூயா எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான் என்று சொல்லும் போது ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷமாகுது. அதுக்கு முந்தின வரி சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானை எதிர்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்மை மனத்தாழ்மையா இல்லாமல் பிதாவினிடத்திலே வரவே முடியாது. விசுவாசிக்காமல் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரவே முடியாது. ஒருமனப்படாமல் ஆவியானவர்கிட்ட வரவே முடியாது. இது எல்லா ஆவிக்குரிய குணங்களும் ரூத்துக்குள்ளே இருந்தது. ரூத் மரிக்கவும் தயாராக இருக்கிறாள் என்று சொன்னவுடன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 18ஆம் வசனம்,
அவள் தன்னோடு கூட வர, நகோமியோடு கூட வர மனதாய், அல்லேலூயா, மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நீங்க நிறைய பேர் டெம்டேஷனை மேற்கொள்ள முடியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஹalleluya ரூத் 1:16, 17, 18 ஹalleluya சாத்தான பார்த்து சொல்லுங்க, திரும்பி மட்டும் நான் உன்கிட்ட வருவேன் நினைக்கவே நினைக்காத. நான் மரித்தால் கூட ரத்தம் சிந்தத்தக்கதாக நான் பாவத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணுவேன். I will fight against the sin. I will fight against the sin nature. Hallelujah. எந்த பாவத்தில நான் அதிகமாய் நேசித்து தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தேனோ அந்த பாவத்தை நான் வெறுப்பேன், திரும்பி வருவேன் என்று மட்டும் நீ நினைக்காதே. ஹalleluya. பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் செய்தால் நாம் மனது உறுதியாய் இருக்கிறதை கண்டு இனிமேல் சாத்தான் நம்மளை டெம்ப் பண்ணவே மாட்டான். ஏனென்றால் நம்ம மரிக்கிறது கூட ரெடியா இருக்கும். நீ எதுக்கு உடனே உடனே டாக்டர்கிட்ட ஓடி போறோம்? மரிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இல்லை. ஹalleluya. இப்படி ஆயில் இன்னொரு 10 வருஷம் ஆகும், இன்னொரு 20 வருஷம் ஆகும். பிரியமானவர்களே, வாழட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ரூத்தை போல வாழ வேண்டும். வாழ்ந்தால் ஹalleluya, வாழ்ந்தால் யோசேப்பை போல வாழ வேண்டும், ஆபேலை போல வாழ வேண்டும், ஸ்தேவானை போல வாழ வேண்டும், சிம்சோனை போல பிரியமானவர்களே ஜெயமெடுத்து அவன் ஹalleluya கர்த்தருடைய சமூகத்திலே சித்தத்தை அவன் செய்தான். ஹalleluya. எஸ்தரின் புஸ்தகத்துல கூட எஸ்தர் ஹalleluya உணர்வற்று இருந்த எஸ்தர், ஹalleluya தெய்வ ஜனமே, உணர்வில்லாமல் இருந்த எஸ்தர், அனாதையாக இருந்த எஸ்தருக்கு ஒரு பெரிய ராஜ மேன்மை கிடைத்தது. தெய்வ ஜனமே, நமக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைத்திருக்கு. நம்ம அதை குறித்து யோசிக்காதவர்களா இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு தான் ராஜ மேன்மை. ஹalleluya. நித்திய அழிவுக்கு போக வேண்டிய நம்மை கர்த்தர் ரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கியிருக்கிறார். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் திருமணி ரத்தம் கூட அவர் கேட்கல. அன்பை காட்ட மாட்டாயா? எனக்காக இந்த பாவத்தை நீ விட்டு விட மாட்டாயா? எனக்காக 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? பிரியமானவர்களே, மணவாளன் எடுபடும் நாள் வரும், அப்பொழுது என்னுடைய சீஷர்கள் உபவாசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அதை சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் செய்து காட்டினார்கள், உபவாசித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் சொன்னார்கள், நாங்களோ ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உபவாசத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம். உபவாசித்தார்கள். பேதுரு உபவாசித்து ஜெபித்தார், பவுல் உபவாசித்து ஜெபித்தார். தெய்வ ஜனமே, அப்போஸ்தலர் எல்லாரும் படாத பாடுபட்டார் கர்த்தருக்காக. தெய்வ ஜனமே, எஸ்தர் அல்லேலூயா ராஜ மேன்மை அவளுக்கு கிடைத்தது. நாம் ரட்சிக்கப்பட்டதுதான் ராஜ மேன்மை. நம் அனாதைகளாய் கைவிடப்பட்டிருந்தோம், உலகத்தால் கைவிடப்பட்டிருந்தோம். சாத்தான் நினைத்த போதெல்லாம் நம்மளை பயன்படுத்தினான், நம்மளை காயப்படுத்தினான், கரைப்படுத்தினான், கீழே தள்ளினான். ஆனால் கர்த்தர் நம்மை எடுத்து ஹல்லேலூயா வணைந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு தெய்வ ஜனமே, நாம் அதற்கு அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. எஸ்தர் எதையுமே பொருட்படுத்தாமல் இருந்தார், ராஜ மேன்மை கிடைத்தது. யூதர்கள் அழிய போகிறார்கள் என்று சட்டம் வந்தது, அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது எப்படி சரி செய்வது என்று கூட தெரியவில்லை. தெய்வ ஜனம், அப்பொழுது எஸ்தர் தெரிந்து கொண்ட பாதை உபவாசம். ஹல்லேலூயா, உபவாசம். ரூத் உறுதியாய் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா, விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா, விடாமல் பற்றி கொண்டு இயேசுவை முத்தம் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அல்ல, யூதாஸ் கூட முத்தம் கொடுத்தான். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இயேசுவை விடாமல் பற்றி கொள்கிறவர்கள் இன்னைக்கு அவ்வளவு இல்லை. ஒரு சின்ன காரியத்துக்காக விட்டு விடுறாங்க. ஹல்லேலூயா, சின்ன காரியம். அந்த சின்ன காரியமே அவங்களாலதான் வந்து. கர்த்தரிடத்துல எந்த வேற்றுமை நிழலும் இல்லை, அவரிடத்துல பட்சபாதம் இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. எஸ்தர் அவளை ஹல்லேலூயா அவளை பிரியமானவர்களை வைராக்கியம் கொள்ள வைத்தது எது? அவளை கர்த்தரை நேசிக்க வைத்தது எது? உபவாசம், தாழ்மை.
உன் தேவனாகிய கர்த்தர் மனத்தாழ்மை அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? தாழ்மை. அதை தான் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து காணிக்கை என்று மாற்றிவிட்டார்கள். அல்லேலூயா. பணம் கொடுங்கள், பணம் கொடுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பணத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. காணிக்கை, பிரியமானவர்களே, காணிக்கை கொடுத்துதான் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். இது ஏதோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, இது அல்லேலூயா ஒரு பந்தயம் மாதிரி இருக்கிறது. இல்லை, உங்கள் அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காணிக்கை போட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இதை வைத்துதான் உனக்கு வரப்போகிறது என்று சொல்வது தவறான ஒரு காரியம். காணிக்கை கர்த்தரை கனப்படுத்துகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிறோம். அவரை ஹல்லேலூயா, அவரை நாம் உயர்த்துகிறதுக்காய் கொடுக்கிறோம், அவருடைய கீழ்ப்படுகிறதுக்காய், அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்காய் கொடுக்கிறோம். ஆனால் காணிக்கைக்கும் பரலோகத்துக்கு இதனால போயிடுவோம் தயவு செய்து நினைக்காதே. ஆசீர்வாத தட்டெடுக்கிறதுனாலயோ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாய் டொனேஷன் கொடுக்கிறதுனாலயோ கிடையாது. நீங்கள் ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே கேட்டு நீங்கள் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ ஜனமே, எஸ்தர் உபவாசம் முடிந்தவுடன் ஹல்லேலூயா, அவளுக்குள்ள இருந்த அந்த அக்கினி பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அவள் ராஜஸ்திரீ என்பதை உணர்ந்தாள். அவள் உபவாசிக்க ஹல்லேலூயா சொன்னவுடன் சொல்லுகிறாள், இவ்விதமாக நான் சட்டத்தை மீறுவேன், செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன். ரூத் சாக ஆயத்தமா இருந்தால், சிம்சோன் சாக ஆயத்தமா இருந்தால், எஸ்தர் சாக ஆயத்தமா இருந்தால். பிரியமானவர்களே, எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான், அவர் எவ்வளவோ அல்லேலூயா எரிகிற எண்ணெயிலே, கொதிக்கிற எண்ணெயிலே போட்டார்கள், ஆனாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. பத்மோ தீவிலே போட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. மரணமே நேரிடுகிறதா இருந்தால், எஸ்தராக இருந்தாலும், ரூத்தாக இருந்தாலும், சாம்சனாக இருந்தாலும், சிம்சோனாக இருந்தாலும், அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானாக இருந்தாலும், பிரியமானவர்களே, அல்லேலூயா, இயேசுவுக்காக நின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்காக நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்படி வேதாகமத்திலே எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நிறைய எல்லா அப்போஸ்தலரும் ரத்த சாட்சியை தான் மரித்தார். தேவ ஜனமே, கடைசியாக ஹல்லேலூயா, நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறுவேன் என்று சொல்லி தன்னை சாகிறதுக்கு கூட ஒப்பு கொடுத்து, ஆனால் யூதர்களை விடுவிக்காமல் நான் இருக்க மாட்டேன், தப்பு வைக்காமல் இருக்க மாட்டேன் என்று எழும்பினாள். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தான் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. அவள் எழும்பினதோடு அல்ல, ஹல்லேலூயா, இதற்கு காரணமாயிருந்த ஆமானை, எஸ்தருடைய வைராக்கியம், எஸ்தருடைய அன்பு, எஸ்தருடைய ஆதி அன்பு, எஸ்தருடைய பரிசுத்தம், எஸ்தருடைய ராஜஸ்திரீ என்கிறதான அந்த அந்தஸ்து, ஹல்லேலூயா, சகல சத்துருக்களையும் முறித்து போட்டு ஆமானையும் அவருடைய 10 குமாரரையும் தூக்கிலே போட்டார். தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எழும்புகிற சேனைகளை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னார். நீ ஆபேலாக மாற வேண்டும். தேவ ஜனமே, கடைசியாக 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே உரியாவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நேரம் அதிகம் இல்லாதபடினாலே இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டதோடு வேலை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். அந்த சந்தோஷத்திலேயே பலர் விசுவாசிகளோடு பேசி பேசி 2 விசுவாசிகள் சேர்ந்தால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உலகம் முழுவதையும் வாயினாலேயே சுற்றி விட்டுவது. அவ்வளவு இது பிரியமானவர்களே, காரியங்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள், நேரத்தை வீணாக்குகிறார். கர்த்தரை குறித்து பேசி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை நேசிப்பதற்கு ஆட்கள் குறைவு. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உரியா, நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரீரத்திலே போர் செய்கிற அவயவங்களோடு கண்கள், சிந்தனைகள், நினைவுகள், உதடுகள், செவிகள், இருதயம், இதெல்லாம் சரீரத்தோடு வந்து, இந்த சரீரத்தோடு வந்து பாவம் போர் செய்கிறது, இச்சை போர் செய்கிறது. அதை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண வேண்டும். அந்த அதிகாரத்துல 2 பேரை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து யுத்தம் பண்ணாமல் தோற்று போன தாவீதை குறித்தும்,
அதை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயித்த உரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, சரீர இச்சைகளை எதிர்த்து நீங்கள் யுத்தம் பண்ணாவிட்டால், ஹல்லேலூயா, தாவீது இச்சையிலே விழுந்தது போல, சிம்சோன் இச்சையிலே விழுந்தது போல, தேவ ஜனமே, போத்திபாருடைய மனைவி இச்சையிலே விழுந்தது போல, நாம் ஹல்லேலூயா இந்த உலகத்திலே விழுந்து விடுவோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது, மகனே மகளே, நீ ஒரு உரியாவாய் மாற மாட்டாயா? நீ யுத்தத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறாய். யுத்தம் முடிவதற்காக தான் நீ ஜெப குறிப்பு கொடுக்கிறாய். ஆனால் யுத்தம் பண்ணி சாத்தானை ஜெயிக்க, ஹல்லேலூயா, உன் சரீரத்திலே போர் செய்கிற பாவத்தையும் அந்த போர் செய்கிற அவயவங்களையும் நீ ஜெயிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவோ தாவீது உரியாவை பாவம் பண்ண அழைக்கிறான், குடிக்க அழைக்கிறான், தன் வீட்டுக்கு போக உச்சிதங்களை எல்லாம் அனுப்புகிறான். என்ன செய்தாலும் உரியாவை திசை திருப்ப முடியவில்லை. இன்னைக்கு பிரியமானவர்களே, மார்க் கம்மியானால் தேவனை விட்டே போய்விடுகிறார்கள். அட்மிஷன் கிடைக்கவில்லை என்றால் போய்விடுகிறார்கள். என் பிள்ளைங்க ஃபாரினுக்கு போகலன்னா போய்விடுகிறார்கள். தேவ ஜனமே, நாங்கள் ஃபாரின் போக வேண்டும் என்றோ, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றோ, ஹல்லேலூயா, அதற்காக நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கவில்லை. தேவ ஜனமே, இதெல்லாம் கர்த்தர் தேவை என்றால் கொடுப்பார். தேவையில்லாத காரியத்தை போட்டு, ஹல்லேலூயா, வீட்டுக்கு ஒருத்தர் ஃபாரின் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்தால் இந்தியா எப்படியோ ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஃபாரின் போகணும், ஃபாரின் எங்க போனாலும் இதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, போகலாம், சம்பாதிக்கலாம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படலாம், அதற்கு நான் எதிராக இல்லை. ஆனால் தேவ ஜனமே, யுத்தம் பண்ண கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆயத்தமாக இல்லை. ஜெபத்திலே ஜெயமெடுக்க ஆயத்தமாக இல்லை. உபவாசத்திலே ஜெயமெடுக்க ஆயத்தமாக இல்லை. சாதாரணமாக ஹல்லேலூயா ஜெபித்து, குடும்பமாய் ஜெபித்து எடுக்க வேண்டிய ஜெயத்தை, ஹல்லேலூயா, எங்கெங்கேயோ போய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வீணாய், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அழிந்து கொண்டு, ஹல்லேலூயா, தாவீது யுத்தம் பண்ணவில்லை. வருஷம் ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் அவன் யுத்தம் பண்ணவில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாத்தானை நேர்கோட்டிலே சந்தித்து ஜெயம் எடுக்க வேண்டும். உங்கள் பாதையிலே எதிராகவும் வருவான், கூடவும் வருவான், பக்கத்திலேயும் வருவான், உள்ளே கூட சில நேரம் உட்கார்ந்துருப்பான். அதை கண்டுபிடிக்கணும், யுத்தம் பண்ணணும், அவனை வெளியே துரத்தணும். ஹல்லேலூயா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வருஷந்தோறும் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். தேவ ஜனமே, இந்த எருசலேமிலே இருந்து விட்டான்றதுதான் ரொம்ப ஹல்லேலூயா அழுத்தமாக இங்க எழுதப்பட்டிருக்கு. எருசலேமிலே இருந்து விட்டான், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து விட்டான். ஹல்லேலூயா, இன்னைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, இந்த வருஷத்தோட ரிட்டையர்ட் ஆகிறேன், அதுக்கப்புறம் நான் பேர பிள்ளைங்க ஊருக்கு அமெரிக்காவுக்கு, ஹல்லேலூயா, போகட்டும், நான் வேணான்னு சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருக்காக என்ன செய்தீர்கள்? நான் ஏன் செய்யணும்? நான் தான் காசு கொடுத்துட்டேனே. ஹல்லேலூயா, எங்க சர்ச்சில் அவங்க போறாங்க, இவங்க போறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் செய்வதற்கு விசுவாசிகள் ஆயத்தமாக இல்லை. பெரிய தாவீது ராஜாவே ஆயத்தமாக இல்லை. அவன் எருசலேமிலே தங்கிவிட்டான். இப்பொழுது சாத்தான் அவனோட யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து விட்டான். தேவ ஜனமே, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தால் சாத்தான் நம்மை ஜெயித்து விடுவான். ஹல்லேலூயா, நம்மை தொடமாட்டான் என்பது அர்த்தம் இல்லை, நம்மளை கர்த்தருக்கு விரோதமாக திருப்பி விட்டு விடுவான். தாவீது செய்த அந்த பாவத்தினாலே சத்துருக்கள் கர்த்தரை தூஷிக்கும்படியாய் ஆகிவிட்டது. சத்துருக்கள் வந்து கர்த்தரை தூஷிக்கிறாங்க. இப்படி எத்தனை பாவங்களை பிசாசு நமக்கு கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா, வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்துல உரியா யுத்தத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, உரியா வீட்டுக்கு போகாமல் போர் சேவகரோடவே படுத்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட உரியாக்களை பார்ப்பது இந்த காலத்திலே கடினமான காரியம். இன்னைக்கு ஆவியானவர் ஒரு உரியாவை தேடி வந்திருக்கிறார். ஒரு உரியா, யுத்தம் செய்ய விருப்பம் இல்லாத அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள். அல்லது அநேக மாடரேட்டர் இருக்கிறார்கள், அநேக பிஷப்புகள் இருக்கிறார்கள். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, யுத்தம் செய்ய விரும்பாத அநேக ஜெனரல் ஓவர்சியர் இருக்கிறார்கள், சூப்பரண்டென்ட் இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. வேர்ல்டு ஏஜுக்கே பெரிய தலைவர். ஆனா யுத்தம் செய்ய விருப்பம் இல்லை. ஒரு பிசாசை விரட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கேன்சர் கட்டிக்காக ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. தேவ ஜனமே, யுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. Martyrs are warriors who are ready to risk their life. இரத்த சாட்சிகள், பராக்கிரமசாலிகள், தங்கள் ஜீவனையும் பார்க்காமல் எழும்புகிறவர். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உரியா ராஜ அரண்மனையின் வாசலிலே, ஹல்லேலூயா, தாவீதுடைய எல்லா போர் சேவைகளோடும் படுத்துக் கொண்டான். 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். 11:11 2 சாமுவேல். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி, என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கேன். ஹல்லேலூயா. நான் எப்படி பொறுப்பில்லாமல் யுத்தம் பண்ணாமல் இருக்க முடியும்? ஆகவே கர்த்தருக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய பெட்டி, வேத வசனம் அவமதிக்கப்படக்கூடாது. பொய்யான சத்தியம், பொய்யான தீர்க்கதரிசிகள் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்க கூடாது. கர்த்தருடைய பெட்டிக்காக எத்தனை பேர் யுத்தம் பண்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் யாராவது தப்பா சொல்றாங்களா? சொல்லிட்டு போட்டோம். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறோம். தெய்வ ஜனமே, கர்த்தர் பார்த்துக்கிறதுக்கு தான் ஒன்ன வச்சிருக்கிறார், என்ன வச்சிருக்கிறார். நம்ம சொல்லணும், நம்ம கேட்கணும் தான் நம்மளை வச்சிருக்கிறார். தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், புளித்த மாவை, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ ஜனமே, கடைசியாக உரியா யுத்தத்திலே மும்முரத்திலே போய் நிற்க வைக்கப்பட்டான். அவனை கொல்ல வேண்டும் என்று நிருபத்தை அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பினார். தேவ ஜனமே, உரியா கர்த்தருக்காக உயிரை கொடுத்தான். யுத்தம் செய்வதில்லை என்று சொன்னால், அல்லேலூயா, யுத்தம் செய்வது என்று சொன்னால் உரியாவுக்கு ரத்தத்திலே ஓடுகிறது. அல்லேலூயா. உரியாவினால் பிரியமானவர்களே, சாத்தானை நேசிக்க முடியாது. ஏனால் கர்த்தருடைய பெட்டியை நேசிக்கிறவர்கள் சாத்தானை நேசிக்க முடியாது. சாத்தானை நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய பெட்டியை நேசிக்க முடியாது. ஏலியின் பிள்ளைகளால கர்த்தருடைய பெட்டி இருக்கும் ஸ்தலத்திலே படுக்க முடியவில்லை. அவர்கள் வெளியிலே, பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்களை கரைப்படுத்தி அங்கு படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ கர்த்தருடைய பெட்டி இருக்கும் இடத்திலே படுத்துக் கொண்டான். இவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தருக்காக யுத்தம் செய்ய, அவருடைய பெட்டிக்காக யுத்தம் செய்ய, ஹல்லேலூயா உங்கள் சபையின் தலைவர்களுக்காக யுத்தம் செய்ய, ஹல்லேலூயா பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும், ஹல்லேலூயா என் ஆண்டவனாகிய யோவாபும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கேன். நான் யுத்தம் பண்ணாமல் இருப்பது எப்படி என்று கேட்கிறான். அவனை வேண்டுக்கென்றே கொண்டு போய், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி, பராக்கிரமசாலிகளுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அந்த உரியா, ஹல்லேலூயா, பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு அவன் செத்து போனான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். இயேசு கிறிஸ்து நம்மை இரத்தத்தை சிந்தி வாங்கினார். நாமும் இரத்தம் சிந்தத்தக்கதாக அவரை நேசிக்கவும் பாவத்தை எதிர்க்கவும் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இப்பொழுது உன் மேல வருகிறது. நீ மறுபடியும் இயேசுவை இரவும் பகலும் நேசிக்க போகிறாய். மறுபடியும் உபவாசத்தின் ஆவி உன் மேலே வருகிறது. ஜெப ஆவி உன் மேல வருகிறது. மன்றாட்டின் ஆவி உன் மேல வருகிறது. ரிகதனமா ஷதரபலபி கதரபா ஷதரபல. மறுபடியுமாய் கர்த்தர் உனக்குள்ளே அக்கினியை போட போகிறார். ஹல்லேலூயா. உன் முழங்கால்கள் அக்கினியாய் மாறப்போகிறது. உன் கரங்கள் பரலோகத்தை திறக்கிற கதவுகளாய், அசைக்கிற கரங்களாய் மாறப்போகிறது. உன் கண்கள் இயேசுவை பார்க்கிற கண்களாய் மாறப்போகிறது. உன் செவிகள் பிதாவுடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாய் மாறப்போகிறது. தேவச்சனமே, உன் பாதைகள் இன்று முதல் பரலோகத்தை நோக்கி நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஹல்லேலூயா
உன்னுடைய பசிக்கு இந்த ஜீவ அப்பத்தை நீ சாப்பிட போகிறாய். உன் தாகத்துக்கு ஜீவ தண்ணீரை கர்த்தர் உனக்கு இலவசமாய் தரப்போகிறார். உன்னுடைய விரலிலே கர்த்தர் முத்திரை மோதிரத்தை போட போகிறார். உனக்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, உன் கையிலே செங்கோலை கொடுக்க போகிறார். உன் தலைக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்க போகிறார். அவரை நீ நேசிக்க மாட்டாயா? அவரை விட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ தூரமாய்ப்போ? அல்லேலூயா. எத்தனை காலத்துக்கு நீ ஊழியக்காரர்களே நம்பிக்கொண்டிருப்பாய்? தேவ ஜனமே, நீங்க நேரடியாக யுத்தம் பண்ண வேண்டும். ராஜாவே இங்க யுத்தம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறான். ராஜ்யாவை எதிர்த்து தேவ ஜனமே, உரியாவுக்கு யாருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், யாருக்குள்ள மாம்சம் இருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். ராஜாட்டே சொல்றான், இல்ல நான் என்னை அனுப்பிடுங்க, நான் யுத்தம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்படி என்றால் நீ கொலை செய்யப்படுவாய் என்று மிரட்டி நிருபத்தை எழுதி மும்முரமாய் நடக்கிற யுத்தத்திலே உரியாவை நிறுத்தி அவனை பட்டயத்தால் வெட்டுப்பட முடியாய் பின்வாங்குங்கள் அவனை விட்டு என்று சொல்கிறான். தேவ ஜனமே, நீ கர்த்தர் அதிகமா நேசித்தா உன்னை விட்டு எல்லாரும் பின்வாங்கிடுவாங்க. அல்லேலூயா. என்னோட ஊழியத்தை துவங்கின, முழு நேர ஊழியத்துல துவங்கின அநேக பேர் நீ காணாம போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இவர் நமக்கு செட் ஆக மாட்டார். ஹல்லேலூயா. ஆறுதலா பேசணும், தீர்க்க தரிசனமா பேசணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே ஹல்லேலூயா ஊழியத்தை தாங்குவது போல வந்தவர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா இவன் எப்படி நாசமா போகட்டும் பின்வாங்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. கர்த்தர் என்னை கைவிடவில்லை. சுகத்திலும் பலத்திலும் ஐஸ்வர்யத்திலும் ஆண்டவரே தேவைகளிலும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி கேட்டாங்க, இவ்வளவு ஜூம் மீட்டிங் பேசுறீங்களே, ஒரு மீட்டிங் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் பேசின எந்த ஜூம் மீட்டிங்லயும் பிரியமானவர்களே, யாரோ ஒரு சிலர் ஹல்லேலூயா காணிக்கை கொடுப்பாங்க. 100 ரூபாய் கூட யாரும் கொடுத்தது கிடையாது. எதற்காக சொல்றேன்? நாங்க யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம். காணிக்கை வாங்குறதுக்கு வரல, பணம் சம்பாதிக்க வரல, புகழோ பேரோ சப்ஸ்கிரிப்ஷனோ லைக்ஸோ ஹல்லேலூயா கமெண்ட்ஸோ வேண்டாம். இன்னைக்கு ஒருத்தருடைய வீடியோ வர்றதுக்குள்ள லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஏத்துக்கோங்கன்னு வர வேண்டிய வாயிலிருந்து, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற வாயிலிருந்து, யோவான் சானகன் என் ஊழியத்தை லைக் பண்ணுங்க நான் சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேல் என் ஊழியத்தை லைக் பண்ணுங்க நான் சொன்னான். இன்னைக்கு எவ்வளவு தூரம் சாத்தான் வந்து தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான் ஊழியத்துல. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கிறிஸ்தவங்க கேட்பாங்க. அதனாலதான் பன்றிகளுக்கு முன்பதாக நான் முத்தை போடுவதில்லை. இதுல தப்பு இல்லை. நீங்க எல்லாத்தையுமே தப்பா தான் பாக்குறீங்க. வசனத்தோடு பாருங்க, என்னோட பார்க்காதீங்க. வசனத்தோடு பாருங்க. எங்கேயாவது ஆண்டவர் எனக்கு லைக்ஸ் போடுன்னு சொன்னாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை நீ பின்பற்றி வந்தால் தான் உனக்கு நீ சீஷனாக முடியும் என்று சொன்னார். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. யாரும் பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலேயோ பவுல் நினைத்திருந்தால் ஹல்லேலூயா எவ்வளவு பேர்கிட்ட பிரியமானவர்களை பாராட்டு வாங்கியிருக்கலாம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், நான் சுவிசேஷத்தை சொன்னதுனால சத்ருவாயிட்டேன் நான் கேட்கிறேன். பவுலுக்கு கிடைத்த பேரு பாருங்க. ஹல்லேலூயா. சத்ருவாயிட்ட நான் உங்களுக்கு நன்மை செய்ததுனால, உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனால நான் சத்ருவாயிட்டேனா? இன்னைக்கு அதுதான் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேகர் விரும்புவது கிடையாது. ஆனால் அவர்கள் யாரும் என்னை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை. கர்த்தர் அழைத்தார். பிரியமானவர்களே, கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த இந்தியாவில் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அநேக ஆயிரமான கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஏழை ஜனங்களோடு தான் இயேசு இருக்கிறார். கிராமங்கள், குடிசைகள், தெருக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமாக நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது தாவீது கூப்பிட்டு நம்ம நேரத்தை வீணாக்குவார்கள். பிரியமானவர்களே, பணம் படைத்த பணக்காரர்கள் நீ ஊழியம் செய்யும் போது கூப்பிட்டு உன் நேரத்தெல்லாம் வீணாக்குவார்கள். அவர்களோடு தங்கும்படியாய் சொல்வார்கள். இதை கட் பண்ண, ரிப்பனை கட் பண்ண, அதை கட் பண்ண சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடிக்கு, ஆவிக்குரிய பெருமைகள் வராதபடிக்கு ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவரே. ரூத்து சொன்னது போல சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும்.
யோசேப்பு கர்த்தாவே இந்த வேலையே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவரே, ஜீவன் தப்ப அந்த இடத்துல இருந்து ஓடி போனான் அப்பா. தேவான் ஆண்டவரே ஒருவரும் எதிர்பேசக்கூடாத ஞானத்தையும் அபிஷேகத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து எஸ்தருக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு உரியா நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேடி வருகிறது. பிரியமானவர்களே, அந்த இரவோடு இரவாக ராஜாட்ட பேசியிருந்தார். ஹalleluya, ஒரு புது வீடு கிடைச்சிருக்கும். ஹalleluya, நிறைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைத்திருக்கும். தேவ ஜனமே, அது வேண்டுமா? யுத்தம் பண்ணி சத்துருக்களை ஜெயிக்க வேண்டுமா? யுத்தம் பண்ணி கர்த்தருடைய பெட்டிக்காக உயிரை கொடுக்க வேண்டும். ஹalleluya. ரிகதனமா ஷதரபாலி கதுரமா ஷதரமா. இன்றைக்கு நீ காண்கிற ஹித்தியனை நீ ஒரு நாளும் காண்பதில்லை. யுத்தம் பண்ணு. கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்திலே உன்னோடு இருப்பார். மேக ஸ்தம்பத்திலே உன்னோடு இருப்பார். இனி நீ அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. உன்னோடு சாத்தான் யுத்தம் பண்ணணும், கர்த்தர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்காம உன்கிட்ட வர முடியாது. யோபு விட்டு ஹalleluya, யோபு வீட்டுக்கு போகணும்னா கர்த்தர் முதலாவது வேலி எடுக்கணும். ஹalleluya. பேதுருவை சோதிக்கணும்னா ஹalleluya, கர்த்தரிடத்துல முதலாவது வந்து அனுமதியை பெறணும். Without God's approval and permission, hallelujah, Satan cannot touch you, but you must love God. நீ கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தாவே, இந்த இரவு நேரத்துல உண்மை நேசிக்கும்படியாய் ஒரு கூட்டத்தை நீர் உருவாக்கினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை கர்த்தருக்கு என்று கொடுக்க போறீங்க? ஹalleluya. Martyrs are the warriors who are ready to risk their lives. தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம், அந்த ரத்தத்தை எடுத்தனா உன்னுடைய ரத்தம் சிந்தப்படாது. ஹalleluya. நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். நீ யுத்தங்களை ஜெயித்து கொண்டே இருப்பாய். சாட்சியின் வசனம். ஹalleluya. கர்த்தாவே, நீர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும்படியாய் என்னுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவர். யாரெல்லாம் இன்னைக்கு பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, குழப்பத்தோடு, பயத்தோடு வந்தார்கள், இன்னைக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹalleluya. உன்னுடைய எல்லைகள் விரிவாக போகிறது மகளே. ஹalleluya. புதிய கதவுகளை கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். ஹalleluya. Thank you Jesus. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ சாயாமல் நேர் வழியாய் நீ போக போகிறார். கர்த்தர் இன்று முதல் அவர் உனக்கு முன்னே சென்று இஸ்ரவேலின் தேவன் உனக்கு பின்னே உன்னை காக்கிறவராயிருப்பார். இனி நீ தீங்கை காண்பதில்லை. ஆண்டவரே, சகல துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.